வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் அட்பாய் ஷங்கர் என்னும் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த காணொளியில் என்னுடன் கலந்துரையாடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஆதரவை தாருங்கள். அதன் மூலம் நான் புதிய வித்தியாசமான பதிவுகளை உங்களுக்கு தர இருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் இருக்க தமிழ் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல வேலை இருக்குது. லண்டனில் இப்படி சூழ்நிலைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெர்மனியில் வந்து நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது. இப்படி கோயிலில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அண்ணன் கேட்டது மாதிரி சோஷலில் இருக்கிறாங்க. அது குறிப்பிட எல்லாருமெண்டு சொல்ல இயலாது. ஒரு கொஞ்சம் பேர் சோஷல் இருக்கிறாங்க. எல்லாருமெண்டு சொல்ல இயலாது. லண்டனை விட தமிழாக்கள் ஜெர்மனில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எல்லா இடத்தையும் மட்டுமன்றி இல்லை, இப்போ வேற நாடுகள் எல்லா நாடுகளையும் விட புலம்பெயர்ந்து உலகம் பூரா இருக்க தமிழ் மக்கள் அப்படி பார்க்கல. ஜெர்மனியில இப்போ யூரோப் எடுத்துக்கொள்ளும், யூரோப்புக்குள்ள ஜெர்மனியில தமிழ் மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லா நாட்டையும் விடையாண்டு கேட்டா அது எனக்கு தெரியாது. எல்லா நாட்டையும் விடையாண்டு கேட்டா எனக்கு தெரியாது. அவங்க பதில் சொல்லணும். அவங்க நாட்டிலே அந்தந்த நாட்டிலேக்காகத்தான் பதில் சொல்லணும். என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு சொன்னா சரிதான். நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இதுக்கும் போறேன். கோயில்கள், சேர்ச்சிகள், மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் போறேன். தமிழாக்களையும் பார்க்குறேன். நான் என்னை பொறுத்தவரை சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. வேற நாட்டை பத்தி அதை எனக்கு கம்பேர் பண்ணி கதைக்க தெரியல. புலம்பெயர் நாடுகளுக்குள்ள ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்களா மற்ற நாடுகளை விட? சரி, பரிசுல இருக்கிறார்கள் அனுபவம் எங்களுக்கு தேவை. இப்ப நான் இப்ப ஜெர்மனியில இருந்தா நீங்க பரிசுல இருக்கிறீங்க, நீங்க அங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஜெர்மனியில இருக்கிற தமிழாக்களை விட? உண்மையா பரிசு இல்லைன்னா அது இன்னும் நல்ல விஷயமா இருக்கு. ஒரு சொல்லுங்க, ஒன்றாங்க நீங்க சொல்லலையா? நீங்க பரிசுல இருந்தாங்க பரிசா அவுட் ஆஃப் பரிசா அவுட் ஆஃப் இல்ல. சரி, இப்ப கேள்வி இதுதான். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க ஜெர்மனா? நீங்க ஜெர்மனில இருந்து இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நீங்க குடும்பமா இங்கிலாந்துக்கு போறீங்கன்றீங்க, போவீங்களா? நீங்க போவீங்களா? அதே மங்கட வீலஃபெல்ட்ல இருக்கணும். ஜெர்மனில மங்கட வீலஃபெல்ட்ல இருக்கணும். தான் பிடிக்கும். மகிழ்ச்சி. பாத்தீங்களா, ஒரே பதில். சந்தோஷமா இருக்கிறோம். உங்களோட பதில் என்ன? பிரான்ஸ்ல உள்ள தமிழ் சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கிறீங்க. வரைக்குள்ள எனக்கு சொல்லி கொண்டு வந்தவங்க புறாக்கள் நேற்று முந்தின கோயில்ல ஒரு கோயில் நடந்தது. அந்த கோயில்ல பழங்கள், கொய்யாப்பழம், மாம்பழம், அதுகளெல்லாம் பிலாப்பழம் எல்லாம் சரியான மலிவா வித்தவங்க. ₹1 எல்லாம் சும்மா இதுகள் எல்லாம் வித்தவங்களா. மரக்கறி எல்லாம் இங்க சரியான விலை விற்கிறாங்க. இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு பரவாயில்லண்டா சொல்றோம். நாங்க மற்ற இடத்த பார்த்து வெளிப்பட்டதை விட பிரான்ஸ்ல வந்து மரக்கறிகள் எல்லா சாமானும் எடுக்க வசதியா இருக்கு. நாங்க இப்ப ஊர்ல யாழ்ப்பாணம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அங்க இருக்கு. ப்ரொமோஷன் உண்டு, சாமான்கள் மலிவு, எல்லாம் இருக்கு. இனி ஒரு விசா இல்லாதவங்களும் நல்லா பிழைக்கலாம் அங்க. அதோட சவுத் பிரான்ஸ்ல இருந்தா கிளைமேட்டும் கொஞ்சம் குளிரண்டு இல்ல. குளிர் இல்ல, எப்பவுமே நாங்க வாழை மரம் வைக்கலாம். கருவேப்பிலை கண்டு நாங்க ஊர்ல கூட சில பேர் கோயிலுக்கு நல்லா போய் பார்க்கணுமோ இல்லையோ தெரியாது. ஆனா பிரான்ஸ்ல வந்து எல்லா கோயிலும் இருக்கு, எல்லா கடைமுறையும் கண்டிப்பா. தமிழ் கடையில சில பேருக்கு தெரியாதவைக்கு தெரியாத விஷயம் இந்த கோயில்ல இன்னும் மாதிரி இருக்கான்னு தெரியாத கூட நம்ம அங்க கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவ்வளவு ஊசியால் எல்லாம் வடிவா தாராளமா பார்க்க முடியுது. கோயில் எல்லாம் தேர்கள், பூம்பேல் இருக்கிறது. என்ன பொறுத்தளவுல பிரான்ஸ் நல்ல சந்தோஷமா இருக்கு. வந்து பிரான்ஸ் பிடிக்காது. ஒவ்வொருத்தரும் தங்கட வீட்டுல இருக்கும் போது இக்கரைக்கு அக்கறை பச்சான்னு பிடிச்சிருக்கு. இல்ல இப்ப இக்கரைக்கு இக்கரை பச்சைதான். நீங்க பிரான்ஸ் பிடிச்சிருக்கீங்க, ஜெர்மன்கார சொல்றேன் ஜெர்மன் பிடிச்சிருக்கேன். ஜெர்மன் தான் நல்லது. ஜெர்மன் நல்லது. இங்க பாத்தீங்களா, இவரும் யாரு? அந்த கோஷ்டி ஜெர்மன் தான் நல்ல. ஜெர்மன் தான் பெஸ்ட். பிரான்ஸ் விட பெஸ்ட். சாக்மா ரெண்டு காரணம் ஜெர்மன் நல்ல பண்றதுக்கு. நல்ல வெச்சா und ஒழுக்கம், அதுவும் ஒரு விஷயம் தான். நான் சொல்றேன், அந்த சிஸ்டம்
System auch. அந்த கட்டிடங்கள் ஜெர்மன்ல. ஜெர்மன் கட்டிடங்களோ Yeah. அதனால. பாத்ரூமா இருக்கட்டும். இப்ப லண்டனுக்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி சொன்னா பெரிய கரைச்சல் என்ன பழங்கால பில்டிங்கள். அது மாதிரி ஜெர்மன் சாப்பாடும் இருக்குது, பிரான்ஸ் சாப்பாடும் நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனா ஜெர்மன் சாப்பாடு நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு என்ன ஜெர்மன்கார பிள்ளை. பிடிக்கும். ஓ ஆனா இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்கா. ஓ இப்ப பிரான்ஸ்ல இருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாம் வாங்க. அதே அவே கேக்குறேன் நான் இப்ப. இல்ல ஏன்னு சொன்னா பிரான்ஸ்ல வந்து எல்லா விதமா இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்கா என்ன எங்களோட ஸ்ரீலங்கா சாப்பாடு எல்லா விதமான சாப்பாடு நாங்க சாப்பிடலாம். ஊர் மாதிரியே இருக்கு. ஊர் மாதிரியே இருக்கலாம். இப்ப இவங்க வந்து இங்க பிறந்து வளர்ந்தவங்க இங்க கலாச்சாரம் இங்க சாப்பாடு தான் பிடிக்கும். எங்களுக்கு இப்ப பழைய ஆக்கள் பெண்கள் அப்புறம் வயசானாக்கள் எல்லாம் இருக்கும். நம்ம நாட்டுக்கார விரும்புவோம். அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி பிரான்ஸ் சூழல் இருக்கு. ஆனா கொஞ்சம் இந்த கலவுகள் இருக்கும். அது இயற்கை. அது வந்து ஆனா எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எப்பவுமே நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷமா நன்றி. அப்படியே இருங்க. நான் உங்களோட மகனை கேக்குறேன். உங்களோட பிள்ளை எங்க? நானா அது நீ பொறுங்க. இவர் பிரான்ஸ்ல இருந்து வந்தாள். சரி அப்ப நீ என்ன சொல்ற? பிரான்ஸ் நல்லமா ஜெர்மனி நல்லமா? எனக்கு எப்பவுமே பிரான்ஸ் தான். பிரான்ஸ் தான் தம்பி. எப்பவுமே பிரான்ஸ் தானா? ஜெர்மன்ல இல்ல சிஸ்டங்களும் நல்ல சிஸ்டங்கள், மருத்துவம், போக்குவரத்து, போலீஸ் சிஸ்டங்கள் எல்லாமே சூப்பர். எங்களோட ரோட்டுகள் படிப்புகள், கல்விகள், அதுகள் எல்லாம் ரோட்டுகள் அதுகள் எல்லாம் இது வரைக்கும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. பெஸ்ட். இனி நல்லா இருக்கும். இப்ப என்ன சொல்ல போறீங்க? இவர் சொல்லிட்டார் பிரான்ஸ் தானா பெஸ்ட் ஆமண்டு. ஃபுட்பால்ல நீ ரெண்டு டீம். நான் வந்து ரியல் மேட்ரிட். ரியல் மேட்ரிட். ஜெர்மனி. ஆனா டோர்ட்முண்டுக்கு இல்லாம, பயர்ன் மியூனிச்சுக்கும் இல்லாம, போகுமுக்கும் இல்லாம ரியல் மேட்ரிட். பாரிஸ் தான். அப்ப உங்களோட ஃபேவரட் பிளேயர்? நான் வந்து சொல்றேன். என்ன ஃபேவரட் பிளேயர் வந்து எம்பாப்பே. அவர் வந்து பாரிஸ் என்று சொல்றேன். அந்த சாம்பியன்ஸ் லீக்ல ரியல் மேட்ரிட் தான் பாரிஸை தோற்கடிச்சது. இது வேற ஒரு சப்ஜெக்ட். கதைக்கணும். ஆனா அவர் பரிசு தான் போட்டிருக்காரு. அது நோமல். அது பாரிஸ் தான் போடுறீங்க. ஜெர்மன் தான் பிடிக்கும். ஜெர்மன் தான் பிடிக்கும். இல்ல அந்த நேஷனல் டீம் ஜெர்மன் தான் பிடிக்கும். இல்ல டீம் வந்து வேற. இப்ப நேஷனல் டீம்ண்டா நீங்கள் ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம். யா அப்படி நீங்க பிரான்ஸ் அண்டைக்குள்ள அவங்க பிரான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப ஜெர்மன் அவுட் ஆயிட்டு பிரான்ஸ் வருதுண்டா நாங்களும் பக்கத்துல ஹொலண்டோ இதுகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். தமிழர் எங்க இருந்தாலும் அண்ணன் விட்டவரை மறக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இப்ப கனடா ஈழ தமிழர்களுக்கு நிறைய செய்யுது. அப்ப நாங்க உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களுமே கனடாக்கு நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்படித்தான் எல்லா வசதியும் செய்யுது. நன்றி மறக்க மாட்டோம். நிச்சயமோ நிச்சயம். சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ஜெர்மன் தான் பிடிக்கும். அது நல்ல விஷயம். நல்ல விஷயம். அது எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது பிரான்ஸ், இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது ஜெர்மன். சோ அவங்க ஜெர்மனை விட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஜெர்மனை நீங்களும் விட்டு கொடுக்கக்கூடாது, நாங்களும் போனாலும் சென்றோருக்கு அந்த சிறப்பு மாதிரி நன்றி மறவாத நன்றன்று. நிச்சயமா. சரி சந்தோஷம் உங்களோட காய்ச்சல். ஜெர்மனியில உள்ள தமிழ் மக்கள் மற்ற நாட்டுல உள்ள தமிழ் மக்களை விட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சூப்பரா இருக்காங்க. மகிழ்ச்சியா உண்மையா இருக்கு, சந்தோஷமா இருக்காங்க மற்ற நாட்டை விட. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இங்க ஃப்ரீடம் கணக்கா சனங்க வந்து தங்களோட இது வழியில வாழலாம். சில இடத்துல வேறு நாடுகளில் பார்த்தா ஒரு கட்டுக்கோப்பை இது கணக்காரு. இங்கே தாங்க ஒவ்வொரு தேசம் முன்னாடி இப்படி பார்த்தா ஒவ்வொரு தேசத்துல வாழ்றாங்க. அதால சனங்க வந்து ஃப்ரீயா இருக்காங்க, வெட்டி வாழ்ற அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. சரி நான் பிரான்ஸ் போனோம், பிரான்ஸ் இல்லாம நெருக்கடி அது பரிசுக்குள்ள. ஓ பரிசு அவுட் ஆஃப் பரிசுல வந்து அப்படி இல்ல தானே, சனங்கள் கொஞ்சம் சிதறி இருக்கு. இப்ப நான் பரிசாக்களோட காய்ச்சி இருந்தேன், அவங்க சொன்னாங்க சந்தோஷமா இருக்கிறவன். ஓ அது இல்ல எல்லாம் டிரெக்டா வந்தாலும் அவங்க சந்தோஷமா தான். இல்ல எங்களுக்கு புதுசா இருக்கு, ஆனா எல்லாம் அவங்க இடத்துல சந்தோஷம் தான். சரி சரி அதுதான் உண்மை. ஜெர்மனியில இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் மற்ற நாட்டுல இருக்கிற தமிழ் மக்களை விட மகிழ்ச்சியா இருக்காங்களா? உண்மையில சொல்ல போனா ஜெர்மனில உள்ள மக்கள் எல்லாம் நல்ல மகிழ்ச்சியா தான் இருக்காங்க மற்ற நாட்டை விட. ஏனென்றால் அவங்க அந்தந்த நேரங்கள் என்ஜாய் பண்றாங்க. அந்த மாதிரி அப்படி நல்ல மாதிரி நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலை நேரம் பெய்யல அவங்களோட. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க? நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி அக்காவையும் கேப்போம். அக்கா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஜெர்மனியில? ஓ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஜெர்மனியை விட்டுட்டு வேறு நாட்டுக்கு போங்கண்டா போவீங்களா? இல்ல எங்களுக்கு இங்க பிடிச்சு கொண்டது போக மாட்டீங்க. அப்படித்தானே? உண்மையா போறோம்னா தாய்நாட்டுக்கு போவோம், இல்லையா ஜெர்மன் தானே? இல்ல ஜெர்மனியில இருக்கிற தமிழ் மக்கள் மற்ற நாட்டுல புலம்பெயர்ந்து வாழ்ற தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாந்துலயா இருக்கலாம், கனடாவிலயா இருக்கலாம், நோர்வே எப்படியான நாடுகள்ல வாழ்ற ஆக்களை விட ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா?
மகிழ்ச்சியாக இருப்பது காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க இங்கே கூடுதலாக ஒரு கோட்பாட்டுக்குள்ள சட்டங்களுக்கு மதித்து அதுக்கு அமைவாக இங்கே வாழ்ந்து கொண்டு வேலைகளையும் வேலைப்பளுகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இப்படியான கொண்டாட்டங்கள் நிகழ்வுகள் வரும்போது அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாக ஒரு பறவையை கூட்டுக்குள் இருந்து நீங்கள் பறக்க விட்டது போல் ஒரு உணர்வுகளில் வந்து அவர்கள் சொந்த பந்தங்கள் தண்ட சமூகம் நம்மட கலாச்சார விழுமியங்கள் நம்மட ஊர் புலம்பெயர் மக்கள் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியும் அதுக்குரிய விழுமியங்களுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சார உடைகளையும் பார்க்கும்போது தான் இலங்கையில் இப்படி முன்னொரு காலத்தில் இருந்தபோது அதே ஒரு உணர்வோடு அந்த சந்தோஷத்தோடு இங்கே கொண்டாட்டங்களுடன் அந்த கடைகளில் கொள்வனங்களை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷமாக இங்கே இந்த இதுக்குள் இருக்கிற அந்த முகங்களை பார்க்கும் பொழுது அந்த உணர்வுகள் வருகின்றது. ஆனால் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனைகள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த இப்படியான கொண்டாட்டங்கள் நிகழ்வுகளுக்கு வரும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னண்டான யூரோப்ல வாழ்ற தமிழ் மக்கள் நிறைய பேர் வாழினம் எல்லா இடத்துலையும் உண்மைதானே? நீங்களும் தமிழா? நீங்கள் இப்ப ஜெர்மனில நீங்க ஜெர்மனில சந்தோஷமா வாழ்றீங்களா? இதுதான் கேள்வி. நீங்க வாழுறீங்களாப்பா? எல்லாரும் வாழ்றதா? மகிழ்ச்சியா வாழ்றீங்களா? இப்ப நீங்க நினைக்கிறீங்களா மற்ற நாட்டுல வாழ்ற தமிழ் மக்களை விட புலம்பெயர் தமிழ் மக்களை விட சந்தோஷமா வாழும்? அதுதான் கேள்விக்கான பதில். கிடைக்கும் எல்லாம் நாங்க பேரு செய்யறோம். அந்த எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஞ்சி கிடக்க சாமான வாங்கி வச்சுக்கிறாங்க. இல்ல நாங்க நல்லா இருக்கும். இல்ல ஏன்னு சொல்லிச்சோன்னா இப்ப சில பேர் யோசிப்பினம் அந்த ஜெர்மனை விட்டுட்டு ஜெர்மனுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து வந்த ஆட்கள் தமிழ் மக்கள் வந்து கனடா போனது, ஆஸ்திரேலியா, இந்த லண்டன் போனது, இப்படியான இடங்களுக்கு போயிருக்கணும். அப்ப அவை யோசிக்கிறேன் அதான் ஜெர்மனிலே இருந்திருக்கலாமே. ஜெர்மனை விட்டு ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் மக்கள் சந்தோஷமா இருக்கு. நம்ம 80% சந்தோஷமாக இருக்கிறார்கள். மற்ற புலம்பெயர் நாடுகளை விடையா? உண்மையும் அதுதான். மற்ற நாடுகளை விட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறார்கள் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? காரணம் இங்கத்த மக்களுடைய கலாச்சாரத்தை கூடுதலாக விரும்புகிறார்கள். எங்கட நாட்டு கலாச்சாரத்தை விரும்புகிறார்கள். ஒற்றுமையாகவும் இருக்கின்றார்கள் சில இடங்களிலே. அதுதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறாங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறாங்க முக்கியமான. சரியா, நன்றி. நீங்க ஜெர்மனில மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்ப மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பாக்க ஜெர்மனில வாழ்ற தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். நிச்சயமா. அதுக்கான காரணம் வந்து சலுகைகள், கூடிய வசதிகளோட வாழினம், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிருக்கு. நேரம் இருக்கு. என்ன நேரம்? 8 மணி நேரம் வேலை, அப்புறம் மீதி நேரங்கள்ல வேலை இருக்கு. குடும்பத்தோட கோயிலால் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதா முக்கியமான. சரி, நன்றியா. ஜெர்மனில வாழ்ற தமிழ் மக்கள் வந்து மற்ற புலம்பெயர் நாட்டுல வாழ்ற தமிழ் மக்களை விட மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இதுவரைக்கும் இருக்கிறோம். இதுவரைக்கும் இருக்கிறீங்க. சரி, அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் சுய முயற்சி, உழைப்பு, ஒழுங்கான பிள்ளைகள் படிக்கிறது, வேலை செய்யறது. இவர் கூட ஒரு செல்ஃப் ஸ்டாண்டிங் செய்யற ஒரு ஆள். சொந்த தொழில் செய்யறவர். அப்போ அவற்றை பிள்ளைகள் இங்கிலாந்துல படிச்சு அங்கே பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இங்கிலாந்துலயா? அப்போ அதால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கோ அது வாய்ப்புகள். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னத்தை நான் சொல்றது, எல்லாரும் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறார்கள். ஜெர்மனில இருக்கிறாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு நீங்க வேற நாட்டுக்கு போகலாம்டா, நீங்க போவீங்களா? இங்க இருப்பீங்களா? இல்ல நான் போக மாட்டேன். அப்ப சந்தோஷம். அதுதான் கேட்க. ஓகேயா? என்னண்டா ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் புலம்பெயர் நாடுகள்ல வாழ்ற தமிழ் மக்களை விட ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இங்க மகிழ்ச்சியா இல்லையா? என்ன காரணம்? நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கீங்க. நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கோம். சிலோன்ல இருக்கிற மாதிரியே இங்க இருக்கிறோம். சிலோன்ல இருக்கிற மாதிரி என்னன்னா லண்டன்ல இருக்கிற சனம், பாரிஸ்ல இருக்கிற சனம் சொல்லுவாங்க. பெரிய பஜார் எல்லாம் இருக்குதானே. அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஊர் மாதிரி இருக்காண்டு.
அவன் பயந்து வாழ்றேன், நாங்க பயப்படாம வாழ்றோம். நாங்க சேட்டை திறந்து விட்டு திருவாள் நல்ல சேட்டை தெரியல நகைகளை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. அப்படியான காரணங்கள்லாம் இல்லை. இப்ப ஏனண்டா தமிழ் மக்கள் வந்து கூட நினைக்கிறாங்க. இப்ப அன்றைக்கு ஒரு ஆளோட நான் கதைச்ச இடத்த சொல்லுறாள். உங்களுக்கு என்ன ஜெர்மனியில வாழ்றாங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, உங்களுக்கு நிறைய காசு இல்லாட்டிக்கும் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணும். இப்படியான விஷயங்கள் இப்போ இல்ல, குறைஞ்சிருது, பெரும்பாலும் குறைஞ்சிருது. முந்தி இல்ல அதான் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறாங்க, வீடு தாராங்க, சோசியல் காசு, சோசியல் ஹெல்த், இதாலதான் நீங்க சந்தோஷமா. காலத்துல கிடைச்சதுதான் எல்லாருக்கும். இப்ப அதாவது இப்ப 80 மாணாக்கள் வேலை செய்யணும், 10 வீதம் அப்படி எதுவும் வாங்க. பிள்ளைகள் இருந்தா கூட, பிள்ளைகள் இருந்தா இப்ப விலதலை எல்லாம் வந்து மற்ற நாடுகள் மாதிரி இங்கேயும் கூட்டிட்டு தானே கூட்டிட்டு தான். ஆனா சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய ஆக்கள் அதுக்காக வேலைக்கு நிக்கிறால கொஞ்ச நேரம் தானே, வீட்டுல நிக்கிறோட சாமான்கள் வாங்குற குறைவு தானே. இப்ப என்னன்னா நீங்க அதான் இப்ப நீங்க என்னன்னு சொல்லி சொன்னா வேலைக்கு போறது இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும், உங்களோட கணவர் மட்டும் வேலைக்கு போனால் காணுமா? அது இல்ல, அது இல்ல. நாங்க 2 பேரும் வேலை செய்யறோம், அப்படின்னு காணாதான். ஆனா நாங்க சமாளிக்கிறோம். ஏன்னா ஜெர்மனோட சமாளிக்கிறோம். இதுவே லண்டன் பாரிஸ் சமாளிக்கலாம் நிக்கிறேன். ஜெர்மன்ல நாங்க சமாளிக்கிறோம். அதான் இப்ப என்னண்டா ஜெர்மனில இப்ப அன்றைக்கு அதான் லண்டன்ல இருக்கிற சனம் நினைக்குது இங்க உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, ஒரு ஆள் வேலைக்கு போனா காணும், சாப்பாடு சாமானெல்லாம் மலிவு, இப்படி வேற நாடுகள்ல இருக்கிற சனம் செய்ய சொல்லுது. அப்படி 2 பேரும் வேலைக்கு போனா தான் எல்லாம் சமாளிக்கலாம். அங்கத்தை விட இங்க ஸ்ட்ரெஸ் குறைவு. இந்த சிஸ்டம் நல்லா நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றீங்க. இவர் சந்தோஷமாவே இருக்கார். இவரை நான் கண்ட நேரம் இப்ப வந்த நேரம் சிரிச்சு கொண்டே இருக்கேன். ஆனா சொல்றார் இல்ல நான் சந்தோஷமா இல்லன்னு. இதுக்கு என்ன அண்ணன், இதுக்கு என்ன காரணம் அண்ணன்? உண்மையை சொல்லுங்க, உங்களோட வைஃப் காரணமோ நீங்க? இல்ல இப்ப நீங்க இத்தாலியில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கு? உழைப்பண்ணு பார்க்க உங்களுக்கு ஜெர்மனி பிடிச்சிருக்கு. லைஃபை என்ஜாய் பண்றோம்னா இத்தாலி. நாங்க இருக்கிற இடம் கடற்கரை எல்லாம் உடன் மீன், ஜெனோவா, ரப்பாலோ, போர்ட்டோஃபினோ, சாந்தா மார்கரிட்டான்னு. அப்ப உங்களுக்கு இப்ப ஜெர்மனி பிடிச்சிருக்கு. ஜெர்மனில நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா? இத்தாலி பிடிச்சிருக்கு. பிள்ளைகள் லைஃபுக்காக ஜெர்மன் வந்திருக்கீங்க. என்ன செய்யற சந்தோஷமா இருந்த இடத்துல இருந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க பிள்ளைகளுக்காக. அங்க இத்தாலியில கஷ்டம் தானே? வேலை வாய்ப்புகள் கஷ்டம். இத்தாலியில 6 மாதம் வேலையில கடற்கரை ரெஸ்டாரண்ட் வேலை. ஜெர்மன் கொஞ்சம் நல்ல நாடண்ட வழியா வந்தாங்க நீங்க. ஆனா இப்ப ஓகே, இப்ப கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? இத்தாலிலாம் பிறந்தவா 2 மாதம். மற்ற பிள்ளைகள் இருக்கு 2 பிள்ளை இங்க பிறந்தவன். ஆனா காலப்போல பழகி கொண்டு போகுது எங்களுக்கு. அதான் இப்ப போக பிடிச்சு போயிடும் உங்களுக்கு ஜெர்மனி. ஜெர்மன் நிறைய வாரம் இப்ப ஜெர்மன் இத்தாலி கடற்கரை பக்கத்துல கடற்கு போறது. பாஸ்போர்ட் எடுத்துட்டு போலாம் தானே? இத்தாலி பாஸ்போர்ட் தான். அப்ப போய் வரலாம் தானே? நீங்க ஒர்க்க முடிச்சுட்டு ஜாப் முடிச்சு ஒரு ஹாலிடேயோ அதோ இதோ நீங்க போகலாம். உங்களுக்கு ஒரு இது தேவையில்லை, ஆக்கள் கூட்டி போறதோ ஒண்ணு தேவை. சரியா? அப்ப சந்தோஷமா நான் உங்களோட காய்ச்ச. அப்ப உங்களோட கட்டாயம் கதைக்கும். இப்ப என்ன கேள்வின்றான்னு, ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் வந்து மற்ற நாட்டுல வாழ்ற தமிழ் மக்களை விட மகிழ்ச்சியா இருக்கிறாங்களான்றதான் கேள்வி. இப்ப நீங்க ஹொலண்ட வழியா இப்ப உங்களுடைய டைரக்டா கேட்டுடலாம். நீங்க ஹொலண்டுல எனக்கு உண்மையா ஹொலண்ட் பிடிக்கும். வடிவான நாடு, நல்ல வடிவான சமதரை, கார் தேவையில்ல, ஒரு 25-30 கிலோமீட்டருக்கு சைக்கிள்லயே எல்லாத்தையும் போயிடலாம், விண்டர்களையும் சைக்கிள் ஓடலாம், எல்லாம் உண்மையா வடிவான ஒரு நாடு. நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு ஹொலண்ட்ல இருக்கிறது ஹாப்பியா இருக்கா ஜெர்மனா? எங்களுக்கு கொலன் பிடிச்சு கொண்டது. எங்களோட நாட்டில் எல்லா வசதியும் இருக்குது. இப்போ எல்லாம் எங்களுக்கு அந்த இதண்டு இல்லை. அப்ப கொலன்ல இருக்கிற தமிழ் மக்கள் ஹாப்பியா வாழ்றாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. ஜெர்மனை விடையா? ஜெர்மனோட நாங்க ஒப்பிடையில. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. எங்கடையாக இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் அங்க வந்து கனகாலமா இருக்கிறபடியா எங்களுக்கு அது பரவாயில்ல. இப்ப ஏமல்ல கனகாலமா இங்க இருக்கிறாங்களுக்கு அவ இங்க ஹாப்பியா இருக்கணும். நாங்கள் அங்க வந்து இப்ப நாங்க 84-85 வந்தாங்க. அப்ப நீங்க பழைய ஆக்களோ? அப்ப நாங்கள் அங்க அப்படியே இருந்தபடியா எங்களுக்கு அது வசதியா இருக்கு. என்ன இப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்குது. வேலையோட அப்படி பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அப்படி எல்லாம் வசதியா இருக்கு. எல்லா வசதிகளும் இருக்கு. உங்களோட பிள்ளைகள் வந்து படிச்சு
முடிச்சுட்டா அவங்களுக்கு படிச்சதுக்கான ஜாப் வேலை வாய்ப்பு வந்து ஃபியூச்சர்ல உங்களோட பிள்ளைகளுக்கு அங்க ஹாலண்டுல கிடைக்குமா? கிடைக்குமான்னு தான் நினைக்கிறேன். என்ன எடுத்திருக்கணும் வேலை செய்யணும். வேற ஆக்கள் இப்படி படிச்ச ஆக்கள் எல்லாம் வேலை செய்யணும். இல்ல இப்ப ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்ல கொஞ்சம் பேர் சில பேர் சுவிஸ்ல கூட காசு உழைக்கலாம்னுட்டு சுவிஸுக்கு வேலைக்காகவே போயிருக்கணும், காசு கூட உழைக்கிறதுக்காக. எங்கட ஹால்ல இருக்க படிச்ச ஆக்கள் என்ன பொறுத்தவரை கேள்விப்படையில வேறு நாள்ல போய் வேலை செய்யறேன். இல்ல அங்கதான் நான் அப்படியே வேலை செய்யணும். அப்படியே அங்க இந்த ஆஸ்பத்திரி சிக்கன் ஹவுஸ் சொல்லி அதெல்லாம் வேலை செய்யணும் ஆக்கள். அப்ப ஹாலண்ட்ல இருக்கிற நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க? பரவாயில்ல, அதான் கேள்வி. சந்தோஷமா இருக்கிறீங்களா என்ன? நீங்களும் ஹாலண்ட் தானே இல்லையா? நீங்க ஜெர்மனியா? அவரு நல்லா கதைக்கார் குடிச்சு அனுப்ப போறாங்க. இல்ல அவர் பரவாயில்ல, வேலை செய்யறாங்களும் பரவாயில்ல, வேலை செய்யறது வசதியா இருக்கிறோம். சந்தோஷமா? மற்ற ஏமனை பத்தி தெரியாது. இல்ல அதான் இல்ல இப்ப நான் இப்ப உங்களை கம்பேர் பண்ண சொல்லி கேட்கல. உங்களோட லைஃப் நீங்க ஹாலண்ட்ல சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்களும் இருக்கிறோம். வேற இடங்களுக்கு எல்லாம் வசதியும் இருக்கு. இல்ல என்ன இங்கிலாந்துல இருக்கிற சனச்சில சொல்லுது உங்களுக்கு என்ன, நீங்க ஜெர்மனில இருக்கிறீங்க, ஜாலியா இருக்கிறீங்க, ஹெல்ப் கிடைக்குது, சோசியல் கொடுக்குது, வீடு தருது, ஒரு ஆள் வேலை செஞ்சா காணும். ஆனா அப்படியான நிலைமை இங்க இல்ல. அப்படி அவங்க அங்க உள்ளாக்கள் நினைக்கிறாங்க அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி. அப்படி ஒவ்வொரு நாட்டுல வாழக்கூடிய தமிழ் மக்கள் இப்ப நாங்கள் இப்ப இன்றைக்கு இந்த விழாவை இப்ப இந்த ஒரு கேவலா சர்ச்சையோ ஒரு ஹம் கோயிலையோ போட்டோன்னு வா சனமெல்லாம் சுத்தி கொண்டு தெரியுது, ஜாலியா தெரியுதுன்னு யூடியூப்பை பார்த்துட்டு ஏங்குறாங்க. ஆனா அவங்க வாடுறது இரவு வேலை செஞ்சுட்டு விடிய இங்க வாடுறது, விடிய வந்து அடிடா புடிடாண்ட கொஞ்ச நேரம் நின்று ஓடி திரும்பி இப்படியே வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. அது என்ன இங்க லண்டன்ல 60 பேர் இங்க இந்த யூரோப்பால இருந்து போனாங்க. இங்க இருந்திருக்கலாம் எங்களை மாதிரி. உண்மைதான், போனாக்கள் வரைய மாட்டாங்க. எங்களை மாதிரி இருந்துக்கலாம், இருந்தா நம்மள இருந்துக்கலாம். போனாக்களை கூப்பிடுங்க, வரைய மாட்டாங்க. எங்களை விட லண்டன்ல இருக்கிறாங்க சலுகை இன்னும் வாய்ப்பு காசு கூட. இப்ப நோம்பலாகி அது சும்மா இருக்கவே 1200 ரூபா 1300 ரூபா வீட்டு வாடகை கொடுக்குறாங்க. இல்ல வீட்டு வாடகை அப்புறம் அது புறம் இல்ல முந்தி ஒரு 2000 அந்த நான் அங்க போய் இருந்தேன், 2 தரம் போயிட்டு வந்தேன். அங்க இருக்கிற ஆட்களுக்கு நல்ல வசதி இருக்குது. இல்ல அதான் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு வைஃபுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. இங்க அப்படி எல்லாம் இல்ல. இப்ப ஹாலண்ட்லயோ ஜெர்மன்லயோ அப்படி இருக்கு. ஆனா பிரான்ஸ்ல இருக்கு. இவ்வளவு நீங்க கூட பிள்ளைகள் வர்றீங்களோ அதுக்கு தக்க மாதிரி பிரான்ஸ்ல காசு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அதான் எல்லா நாட்டிலையும் எல்லா உதவிகளும் இருக்கேன. போராக்கள் வந்து அங்க பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் அதுல சொல்லி படிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் பிள்ளைகளையும் கொண்டு போனவர். ஆனா இங்கேயும் ஆக்கள் வந்து இருக்கிற பிள்ளைகளும் இங்க படிக்கிறது இங்கிலீஷ்ல படிக்குது எல்லாம் படிக்குதுல்லாங்க. உண்மைதான், 3 லாங்குவேஜ் தமிழ் ஜெர்மன் இங்கிலீஷ். என் மகன் பிரான்ஸும் பாத்தீங்களா, பிரெஞ்சுங்க பின்ன அடிஷனலா ஒரு பாடம் படிக்கிறேன். அப்பவே சொன்னா இங்கிலீஷ் அங்க போனா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இங்கேயும் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. இப்ப இங்கிலீஷ் இல்லாம இங்க ஒன்றும் இல்ல தானே, இன்டர்நெட் ஒன்று வந்த பிறகு இங்கிலீஷ் இல்லாம என்ன செய்ய முடியும்? அப்ப எல்லா வசதியும் இங்கே இருக்கா. ஓகே, அதான் முக்கியம். ஜெர்மன்லயோ ஹாலண்ட்லயோ பெல்ஜியம்லயோ பெல்ஜியம் படிவா நல்ல நாடு. யூரோப்புக்குள்ள வந்து மக்கள் மகிழ்ச்சியா வாழ்ற இடம் வந்து பெல்ஜியம் சொல்லி ஒரு கணக்கீடு இருக்கு. மற்றது ஐஸ்லாந்து, மற்றது பின்லாண்ட தான் மெயினா சொல்றாங்க. பின்லாந்து தான் வந்து மக்கள் அவங்களோட கணக்கெடுப்புல மக்கள் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நாடு. ஏன்னா அங்க 2 வேலை செய்ய தேவையில்ல, ஒரு வேலையோட காணும். எல்லாம் வீடு வசதிகள் இருக்கு, மருத்துவ வசதிகள் எல்லாம் நல்லா என்று எல்லா வசதியையும் பார்க்கல பெஸ்ட் சொல்லி பின்லாண்ட பாக்குறாங்க. அடுத்த இதுக்குள்ள வந்து பெல்ஜியம். இப்ப நாங்க வந்து வேற நாட்டுல இருந்துட்டு வந்தால் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த நாட்டுல இது தெரியும். நாங்க வந்ததே ஹாலந்து, இருந்தது அப்படியே ஹாலண்ட்லயே இருக்கிறோம். அப்படியே இருங்க, அதான் முக்கியம். இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படியே இருக்கிறோம். வேற இருக்குது, வசதியா இருக்கும். இருக்கிற இடத்துல இருக்கிற வச்சு கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறதா உண்மையான மகிழ்ச்சி. அங்க லண்டன்ல ஸ்கூல் அங்க இங்கிலீஷ்ல படிக்கலாம், அங்க போகலாம் இங்க போகலாம். நாங்கள் போட்டோம் எல்லாம் கஷ்டம் இது காணும். சரியா, உங்களுக்கு நன்றி. ஏன்னா சந்தோஷமா இருக்கவங்க சந்தோஷம் உங்களோட காய்ச்சதான். இப்ப யூரோப்ல வந்து எல்லா இடத்துலயும் தமிழ் மக்களோட பறந்து வாழினோம். அதுல ஜெர்மனியில வாழக்கூடிய தமிழ் மக்கள் மற்ற நாட்டுல வாழ்ற தமிழ் மக்களை விட மகிழ்ச்சியா வாழினோம்.
நீங்க ஹாப்பியா வாழ்றீங்களா? உங்களை சொல்லுங்களேன் முதல்ல. ஹாப்பியா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களோட அம்மாவோ உங்களோட அப்பா உங்களோட சகோதரங்கள் எல்லாம் ஜெர்மனில ஹாப்பியா இருக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சி நீங்க வேறு நாட்டுக்கு போகலாம், அங்க சந்தோஷமா இருக்கலாம்டா போவீங்களா? இல்ல. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா மற்ற நாட்டுகளை விட இங்க சந்தோஷமா இருக்கு நம்ம தமிழாக்கள்? தெரியல. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, அதான முக்கியம். சரி, அப்ப நன்றியா. யூரோப்ல வாழ்ற தமிழ் மக்களை விட ஜெர்மனில வாழ்ற தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஓரளவுக்கு ஓகே. மகிழ்ச்சி ஓரளவுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கு. ஓரளவுக்கு தான். கனகாலமா இருக்கிறீங்களா? இங்க 30 ஆண்டுகளா. 30 ஆண்டுகாலமா இருக்கீங்க. பரவாயில்ல. அளவுக்கு போய் கொண்டிருக்கு. அப்ப இப்ப இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுல போய் வாழலாம், அங்க சந்தோஷமா இருக்கலாம்னா இந்த நாட்டை சூஸ் பண்ணுங்க. இல்ல, அது கஷ்டம். இந்த நாட்டுல தான் 30 ஆண்டுகள் இருந்துட்டு இனி என்ன ஒரு நாட்டுல போய் வாழ்றான்னு சொன்னா அது கொஞ்சம் அது பார்க்க இதே பரவாயில்ல. அங்க கூட ஏதாவது இது இருந்தால் கூட இந்த வாழ்க்கை எங்களுக்கு பழக்கப்பட்டு. அப்ப நீங்க இங்கதான் இருப்பீங்க. இங்க மகிழ்ச்சியா இருக்கிற மற்றாக்களும் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளை பொறுத்தது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. நான் இதுவரைக்கும் கதைச்சாக்களோட எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிருக்கேன். நீங்க அதை மைண்ட். சரி, அப்ப சந்தோஷமா. நீங்க எந்த இடமா? எஸ்எனா? அப்ப வேந்தன எஸ்என்ல உள்ள அகல் மகிழ்ச்சியா இருப்பீங்க. மற்ற நாட்டுல வாழ்ற தமிழ் மக்களை விட ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நிறைய பேர் சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்றாங்க. நீங்க சந்தோஷமா வாழ்றீங்களா? நாங்க ஜெர்மனில சந்தோஷமா வாழ்றீங்க. அவ்வளவுதான் சொல்லுவா. நீங்க சொல்லுங்க அப்புறம் என்னன்னு சொல்லிச்சேன். யூரோப்ல உலக நாடும் போல தமிழ் ஜனம் வாழு. யூரோப்ல வாழ்ற தமிழ் சாக்கள் சனம் யோசிக்குது. ஜெர்மனியில சனம் ஹாப்பியா வாழ அவனுக்கு ஃப்ரீயா இருக்காங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்க, கோயில் திருவிழாக்கு போறாங்க. நீங்க ஹாப்பியா வாழ்றீங்களா? வாழ்றேன். நான் வாழ்றேன் இல்லையண்டு இல்லை, ஹாப்பியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். என்னென்று சொல்லிச்சேன்னா எல்லாரும் வாழலாம். யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. சரியோ? யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, கிரெடிட் இருக்கக்கூடாது. பேங்க்ல உங்களுக்கு லோனுகள் இது இருந்தால் சந்தோஷமா வாழலாம். சரியோ? முதல்ல சொந்த பந்தத்திட்ட கடன் வாங்கக்கூடாது. வாங்கினால் என்ன நடக்கும்? வாங்கினா என்ன நடக்கும்? இருக்கிற சந்தோஷமே போயிடும். அப்ப அதனால நீங்கள் கடன் இல்லாம இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம். நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா வாழ்றாங்களா மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பாக்குறீங்க? ஓம். நீர் மகிழ்ச்சியா வாழ்றீங்க? ஓம், நானும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஓம், அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவரும் சரி, இப்ப வேற நாட்டுக்கு போங்க, அங்க மகிழ்ச்சியா இருக்கலாம்னா இந்த நாட்டை விட்டு போவீங்க? இல்ல, நான் இங்கேதான் நினைக்கிறேன். இங்க மகிழ்ச்சி. சரி, அதுக்கு என்ன காரணம்? மிக சிறப்பாக வாழலாம். கல்வி சம்பந்தமான விடயங்களும் இங்க படிக்கலாம். உயர்கல்வி, எங்களோட வேலைகள் எல்லாம் மிக சிறப்பாக எங்கள் எதிர்காலம் நோக்கி நாங்களும் இங்க வாழலாம். நல்ல ஒரு பதிலாக சந்தோஷம். மகிழ்ச்சியா இருந்தா சரி. கொஞ்சம் பெரிய ஆக்களோட காய்ச்சிருக்கேன். அப்ப கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கதைக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. உங்கள மாதிரி ஆக்கள் இந்த அபிப்பிராயம் தேவைதானே? அதுக்கு சந்தோஷமா. நன்றி. நீங்க பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு. நீங்க அப்ப பிரான்ஸ்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க. தமிழ் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுமா? நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறபடிதான் நான் இப்படி வலிக்கிட்டு வரேன். இல்ல, அதான் என்னன்னு சொல்லிட்டுனா இப்ப நீங்க யோசிக்கலாம். ஜெர்மனியில நடக்குது, ஜெர்மன்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். சில பேர் யோசிக்கணும் நாங்கள் அந்த நாட்டுல இருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கு. இதுதான் உண்மையான பதில் ஒன்று. ஆனா அதை காட்டிக்கொள்ளல. அதானே ஒரு நாள் சந்தோஷமா. உண்மைதானே? நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களானே? பிரான்ஸை விட்டு ஜெர்மனிக்கு வந்துருங்கண்டா வருவீங்களா? இல்ல, எப்படி வர? அது வரமாட்டீங்க. நீங்க அங்கதான் உங்களோட பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு. அப்ப அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்க. அவங்க இப்ப தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் சேரல சந்தோஷமா இருக்காங்க. பிரான்ஸ் தான். நீங்களும் பிரான்ஸ் தான் ஹாப்பியா இருக்கிறீங்க. சந்தோஷமா. என்னன்னு சொல்லிச்சுன்னா ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் உண்மையும் சேர்த்து தான். நீங்க ஜெர்மனியில ஹாப்பியா வாழ்றீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா?
ஐயோ ஜெர்மனில ஹாப்பியா வாழ்றது. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ஜெர்மனில? ஏன்னா மற்ற நாடுகள்லயும் தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அவங்கள விட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க நினைக்கிறீங்களா அவங்கள விட சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்கள விட சந்தோஷமா இருக்கிறது அது நான் சொல்லல. அது இப்ப நான் இந்த பொறுப்பு இதுக்கு நான் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, ஹாப்பியா இருக்கு. சரி. இப்ப இன்னொரு நாட்டுக்கு போங்க, ஆஸ்திரேலியாவுக்கு வாங்க, அதை விட சந்தோஷமா இருக்கலாம்னா ஜெர்மனை விட்டு போவீங்களா? அப்படி என்று சொல்லல. அது சொல்லல. நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கலாம் முக்கியம். சரி, இவங்களையும் ஒருக்கா கேட்போம். நீங்களும் ஒருக்கா சொல்லுங்க. வாங்க ஒருக்கா நீங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க ஜெர்மனி தான் இங்க ஜெர்மனிலாம் இருக்கிறீங்க. இருங்க, பிரச்சனை இல்லை. என்னண்டா ஜெர்மனியில வாழ்ற தமிழ் மக்கள் வந்து மற்ற புலம்பெயர் வாழ்ற தமிழ் மக்களை விட சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறோம். என்ன காரணம்? அவர் சொல்ற காசு கூட வருதா அவட்டு. இதைத்தான் பக்கத்துல உள்ள நாட்டு சனம் சொல்லுது, உங்களுக்கு காசு கூட வருதா அவட்டு, அதனாலதான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையா? ஜெர்மன்ல சட்டத்திட்டம் எல்லாம் எல்லாம் கூட சுவிஸ் பரிசு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஜெர்மன் சுய வெட்டுவான், எவ்வளவு வேலை செய்தாலும் சுய கட்டணும் நாங்கள். அது எல்லா நாட்டிலையும் இருக்குதானே. இப்ப சுவிஸ விடுங்க, அதுக்கு பதிலாக அதுல நீங்க இதுல கட்டாத இன்னொரு பக்கத்தால போகும். இன்னொரு பக்கத்துல ஜெர்மன்ல வேலை செய்தாத்தான் நாங்கள் வாழலாம். இங்க வேலை செய்யல மாட்டி வாழல வேலை செய்தாத்தான் நாங்கள் வேலை செஞ்சா காணுமா? இல்லாட்டி 2 பேரும் வேலை செய்யணும். 2 பேரும் வேலை செய்யணும். 2 பேரும் போனா வேலைக்கு 2 பேருக்கும் போதிய அளவு டைம் இருக்கா? அப்படி என்று சொல்லல. அது ஒரு ஆளுக்கு முந்தி வரும், ஒரு ஆளுக்கு பிந்தி வரும். வேலையில் மாறி மாறி வரும், மாறி வேலை செய்யலாம். நீங்க எந்த ஸ்டார்ட்? நாங்கள் போர்க்கன். போர்க்கன் வடிவான ஸ்டார்ட். அப்ப அந்த பெரிய ஸ்டார்ட், அதுக்குள்ள போஹோல்ட் ஒரு சின்ன ஸ்டார்ட் இருக்கு, நீலண்ட வடிவு. 2 முறை ஸ்டார்ட் தான் கிட்டத்தட்ட பக்கத்துல. நீங்க ஆல்டனுக்கு விண்டோ ஸ்விட்சுக்கு எல்லாம் போகலாம். வடிவான ஸ்டார்ட். போர்க்கன் 25 கிலோமீட்டர், போர்க்கன்ல இருந்து 25 கிலோமீட்டர். போர்க்கன்ல இருக்கிறார்கள் கடைசி வரையும் சொல்ல மாட்டேன் நாங்க ஹாப்பி இல்லன்னு. அப்படி சொல்ல மாட்டேன், நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். ஹாப்பியா இருக்கீங்க? ஆமா. அவட கூட போறோம். ஜெர்மன் நாங்கள் இந்தாங்க அப்படிங்க வரைங்க. எல்லா நாட்டையும் விட ஜெர்மன் நாடும் பெட்டர்ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச நாடும் ஜெர்மன் நாடு தான். உங்களுக்கு அது என்ன காரணம் சொல்லுவீங்க நீங்க? எங்களை பொறுத்தல வேலை வாய்ப்புகளும் ஓகே. மற்ற வேற நாடுகளில் வந்து இப்போ மெடிக்கல்னு சொல்லி ஒரு சம்பளம் அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே அந்த சலுகைகள் இருக்குது, அந்த சலுகைகள். மற்றது எல்லா விதத்திலையும் பார்க்க போனால் ஜெர்மன் பெட்டர்ன்னு எங்களுக்கு தெரியுது. எல்லா வேறு நாட்டுக்காரர் வந்து எங்களை பார்க்கும்போது சொல்லினா ஜெர்மன் நல்ல ஒரு நாடு, நீங்கள் வசிக்கிறது தான் நல்ல இதாக. படிப்பு அதுகளுக்கு நல்ல வசதியான இடம், பிரச்சனை. பிள்ளைகள் படிச்சு முடிச்சா ஃபியூச்சர்ல வந்து படிக்கிற படிப்புக்கு ஏற்ற வேலை ஜெர்மனியில கிடைக்கும். அது சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு கிடைச்சிருக்குது, எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம் மாட்டேங்குது. இன்னும் தூர இடங்களுக்கு போய் வேலை வாய்ப்பு எடுக்கணும். நாங்கள் கனகாலம் இருக்கிறோம், 30 வருஷத்துக்கிட்ட. உங்களுக்கு வந்து ரேசிசம் ஏதாவது, ரசிஸ்டிஷா ஏதாவது, இந்த இனத்துவேசம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா உங்களோட இடத்துல? ஏதாவது எங்க இடத்துல அப்படி ஒன்று இல்ல எல்லாம் நல்ல இதா தான் இருக்கணும். எங்களை பக்கத்துல இருக்கிறவ எல்லாம் அவங்களோட சகசமா பழகி நான் கொண்டினா அந்த பிரச்சனை இல்ல. அது ஏன் கேட்கறேன்னா, யூரோப்ல வந்து வேற நாட்டுல வந்து இப்ப கூட இந்தியாவில இருந்து நிறைய சனம் வருது. உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல ஓரளவு சனம் தான் சேர முடியும். அதை விட கூடிட்டு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த சனத்துக்கு வந்து ஒரு வெறுப்பு மாதிரி வந்து ஆனா நாங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆகப்பெரிய சனங்கள் கூட்டம் வண்டி இல்லை, கொஞ்சம் இதான இடமண்டபடியா எங்களோட இடங்கள் கொஞ்சம் துவசம் இல்லாத இடமா இருக்குது. நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கீங்க.